அடுத்தபடியாக தேனி கிழக்கு மாவட்ட குருதிக்கொலை பாசறை மாவட்ட பொறுப்பாளர் சுரேஷ் பாண்டி அவர்கள். உலக ஆண்டம் கூட்டம் இன்று நடுத்தெருவில் நின்று சட்டம் ஒழுங்குக்காகவும் மின்சார வணிகம் கட்டணம் உயர்த்துவதை கண்டித்தும் இன்று ஆர்ப்பாட்டத்துக்கு உங்கள் முன்னாடி வேலைவாய்ப்புகளை எல்லாம் விட்டுக்கொண்டு 50,000 போட்டு இந்த கூட்டத்தை ரெடி பண்ணி உங்கள் முன்னாடி கட்டி கொண்டு இருக்கிறோம். இன்னும் நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் கேட்டுக் கொண்டுகிட்டே இருக்க போகிறீர்கள்? ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் ஆண்டால் ஒரு வீடு, ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு சித்தப்பாவோட மருமகளோட தம்பி ஆண்டாலோ வீட்டை வந்து எப்படி இருக்கும்? அரை மகனுக்கும் அரை பேரனுக்கும் மட்டும்தான் அந்த வீட்டுல உண்மை. அதே போலதான் இந்த தமிழர்களை வெளியேற்றிவிட்டு பெருந்தர்களுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கு வேலை இருக்கு, எங்க இருக்கு? படிக்க வைக்கிறீங்க, அம்மா வேலை செய்றீங்க, காலையில ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல வந்து பாடசாலையில வந்து 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க, அடுத்து கல்லூரியில படிக்க வைக்கிறீங்க, அடுத்து வேலைக்கு என்ன செய்றீங்க? 10 லட்சம் ரூபாய் அரசு வேலையில 10 லட்சம் ரூபாய் கொடுக்காம உன்னால வேலை செய்ய முடியுமா? ஒண்ணும் இல்லைங்க. இதே எலக்ட்ரிஷியன், அதாவது மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளிகள் அவர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. எங்களுக்கு நிரந்தர வேலை கொடுங்க, நாங்க இறந்தா எங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு நீ கொடுங்க. ஆனா நீங்க செய்யற கண்டக்டர் செட்டவருக்கு 10,000 ரூபாய் கொடுங்க. ஆனா ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் கொடுங்க. ஒரு வீட்டுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு, ஒரு வீட்டுல படிக்கிறதுக்கு கடன் குடிக்காம பிள்ளைக்கு வைத்து போறதுக்கு வெளிச்சத்தில் படிக்கிறவங்க அதே கடன் கொடுக்கிறது, அதே தொழிலாளி சாதிங்க. அதுக்கு நீ கவர்மெண்ட் என்ன அவனுக்கு என்ன சம்பளம் கொடுக்குற, அவனுக்கு என்ன நீ இது கொடுக்குற? 1 ரூபா கொடுக்குறியா? நீ அடுத்த கண்டிக்கிறதே கிடையாது. ஏன் ஏன் எதுக்கு? உனக்கு வேலை வேணும், உனக்கு காசு வேணும், உலகத்துல அம்பானியை விட அதானியை விட பெரிய பணக்காரன் வேணும். யாரு இங்க குடி வந்தவன்? யாரு? தெலுங்கர்கள். அப்படி யாரு? பாண்டிய மன்னன் இழுத்தி நம்மள ஆண்டுகிற இன்ன வரைக்கும் அழுந்த ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இன்னைக்கு என் மனைவித்தனமா இருக்க உனக்கு பிள்ளைப்பட்ட தகுதியா? அதே போல உனக்கு யோசிக்க தகுதியா? பிள்ளைப்பட்ட தகுதி இருந்தா ஒரு யோசிக்க தகுதி இருக்குல்ல? ஏன் உனக்கு பிள்ளைப்பட்ட தகுதி இல்லைன்னா உனக்கு யோசிக்க தகுதி இல்லையா? நீங்க பிள்ளைப்பட்டிருக்கீங்க, யோசி. எதை செய்யாங்க, எதை கலைக்காங்க, எதை உங்க வீட்டு பிள்ளை அடுத்தவங்களுக்கு வந்தவங்க போல எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சியா? யாரு? உன் இல்ல, உன் பேரு, உன் குழந்தை. நான் ஆளவன். எனக்கு மேல யாரு ஆளவங்க? யாரும் ஆளவங்க. உலகத்துக்கே எப்படி ஆளணும், எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி அதிகாரம் செய்யணும், எப்படி ஆளணும் அப்படி சொல்லி கொடுத்தீங்களா? இன்னைக்கு இன்னும் ஏன் எனக்கு அறிவு? ஏன் உனக்கு இல்லையா? ஏன் நீங்க சொல்லி போக மாட்டோம்? ஒரு பிள்ளை யாரு, அடுத்த பிள்ளை யாரு தெரியாதா? உனக்கு தெரியாதா? நீ பெற்ற ஒரு பிள்ளை உனக்கு யாருக்கு தெரியாதா? ஏன் விட்டுட்டு அடுத்த பிள்ளை சொல்லிட்டு ஒரு பிள்ளை ரொம்ப படிக்க வச்சு ரொம்ப இது கொடுத்தாங்க உன்னால சேர முடியுமா? கொடுத்தாங்க சேர முடியாது. ஆனா எதுவுமே கொடுத்தாங்க சேரணும். ஒருத்தன் இந்த நாட்டு சிறுபான்மை யாரு? முஸ்லிம் இல்ல, கிறிஸ்டின் இல்ல, அனையாம என்னுடைய ரத்தம், என்னுடைய உயிர் உறவு, என்னுடன் பிறந்தவன். அது அரபி நாட்டில் வந்ததில்லை, இங்கேயே வாழ்ந்தவன். அவனுக்கு சிறுபான்மை இங்க வந்து குடியேறி இன்னும் போன ஆள்றான். அவனுக்கு எப்படி சிறுபான்மை சொல்லுவாங்க? பெரியாண்மை இருந்தா பெருங்கரையும் மற்ற சாதனை மற்ற நாட்டுக்கு போக முடியுமா? இதைத்தான் போக முடியுமா? உடனே பாண்டி ஏன் ஆம்சாங்க போறா? ஏன் ஆம்சாங்க போறா? ஏன் போறா? இதே மலையாளத்துல ஆந்திராவில கர்நாடகாவில பேசப்பட்ட இங்க அண்ணன் ஆம்சாங்க பேசினா ஏன் சொல்ற? என்ன பேசினா? பல்லவம் தேவனம் ஒன்று சேர்ந்தா இந்த பூமியை ஆள முடியுமா? தெக்க பழைய
வழக்கில் ஆள முடியுமா? முடியுமா? யாரும் ஆரம்பிச்சா நானும் சமூகம் பெரிய சமூகம். இந்த சமூகத்தை யாரும் ஒருத்த சொல்லுவோம். யாரும் ஆரம்பிச்சா வந்து போறாங்க. யாரு நீ என்னாச்சு? ஒரு அத்தை என்னாச்சு? ஒரு அத்தை என்னாச்சு? நீ ரொம்ப வேலை இன்னும் சமாளிக்க கட்டணம். ஏன் கட்டணம்? என்ன என்ன 1957 ஜூலை 1ஆவது மாசம் மின்சாரம் ஊரு கிராமம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேரதுக்கு மின்சாரம் கொண்டு வரப்பட்டது தமிழக அரசால. சரிங்களா? 2010 3 மின்சாரத்தை 3 விதமா பிரிச்சு 3 இதுல அனல் மின்முறை, சூரிய மின்முறை, நீர் மின்முறை, காற்றாலை இப்படி பிரிச்சு ஒவ்வொரு தனித்தனியாக எல்லாம் பண்ற. ஆனா நீங்க 2010 இருந்து 2018 கோடி ரூபாய் நீ மட்டும் என் வட்டி கட்டுற. எப்படி ஆரம்பிச்சு நீங்க ஒரு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்க? சாமி நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து யோசனை கொடுக்க வேணாம். எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் யோசனை கொடுக்க வேண்டாம். நீ காப்பு இருக்கு, அனல் இருக்கு, எழுது கொடுக்க வேண்டாம். ஆனா வந்து தலையில்லாத மின்சாரத்தை கொடு. ஆனா நாங்க காசு எடுத்தோம். ஆனா எப்படி காசு எடுத்தோம்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு எவ்வளவு ஒரு யூனிட் எவ்வளவு வசூல் பண்றியோ அதே காசை வந்து கேளு, நான் தரேன், நான் வசூல் பண்றேன். அதற்கு போட்டு இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் நீ எல்லாத்தையும் போடுறீங்களா? இதெல்லாம் கேட்கறாருயா? ஏன்னா என்ன நீ எல்லாத்தையும் நீங்க வந்து எல்லாத்தையும் போட வேண்டிய, நீ அதெல்லாம் வேடி பார்த்துக்கிற, எல்லாத்தையும் தூண்டி விடுற. ஐயோ அது தவறா ஆகி போச்சு, அது அப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சு, கடை எழுதி போச்சு, இதெல்லாம் வேடி விடணுமா? இதுதான் நாடு, இதுதான் நாடு, என் மண்ணு. பாரதிய ஜனதாலாம் சொல்லக்கூடாது. இது என் நாடு, தமிழ்நாடு, தமிழர் தேசம், தமிழர் நாடு. இங்க எனக்குனே உரிமை இருக்கு, எனக்குனே இங்க எல்லாமே இருக்கு. மற்ற எவருக்குமே இருக்கக்கூடாது, இருக்க விட மாட்டாங்க. எப்படி தமிழக பெருமை தரும், மற்ற மொழி தரும், எப்படி இப்ப எப்படி எல்லாமே ஒண்ணு அப்படி பேசுங்க. ஆனா வந்து எங்க ஒரிசால நம்ம பாண்டியாங்க போய் நம்ம சிலருக்கு அடுத்த அள்ளினாரு. ஏன் நீ யாரு விளையாண்டா 22 வாரம் விளையாண்டா? ஏன் விளையாண்டா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த 26 அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு நகராட்சி தேர்தலுக்கு வருவோம். இதே மாதிரி ஓட்டு வருவோம், இதே மாதிரி கட்டுவோம், இதே மாதிரி ஓட்டு போகலாம். நீங்க செத்து போங்க, உங்க பிள்ளையா ஓட்டு போட்டு வாழ வைக்கணும், அவங்க வாழட்டும். தயவு சரி இதை வாய்ப்பு நன்றி நன்றி. நாம் தமிழர், நாமே தமிழர்.